பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தி துதித்து பாடப்போகிறோம். உம் பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உங்க பாதம் பணிந்து தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி பாடி ஆண்டவராகிய தேவனை நாம் மகிமைப்படுத்தலாமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. உம் பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. இயேசுவே நீரே இரட்சகர், இயேசுவே நீரே என் இரட்சகர். நீரில்லாமல் என் வாழ் மலருமோ, நீரில்லாமல் என் வாழ் மலருமோ. நீரில்லாமல் என் வாழ் உயருமோ, நீரில்லாமல் என் வாழ் உயருமோ. பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. இயேசுவே நீரே கண்மலை, இயேசுவே நீரே என் கண்மலை. உமது நிழலிலே மறைந்து கொள்ளுதே, உமது நிழலிலே மறைந்து கொள்ளுதே. உமது சிறகிலே ஒளிந்து கொள்ளுதே, உமது சிறகிலே ஒளிந்து கொள்ளுவே. உங்க பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. இயேசுவே நீரே குயவனே, இயேசுவே நீரே குயவனே. எனது வாழ்வு உமது கை வணையுமே, எனது வாழ்வு உமது கை வணையுமே. உம்மை போல் என்னை இன்று மாற்றுமே, உம்மை போல் என்னை இன்று மாற்றுமே. உங்க பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. இயேசுவே நீரே வைத்தியரே, இயேசுவே நீரே என் வைத்தியரே. உமது சுகம் என்னில் தாருமே, உமது சுகம் என்னில் தாருமே. உமது கரம் என்னில் வையுமே, உமது கரம் என்னில் வையுமே. உங்க பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. உம் பாதப்படியில் என்னை நான் ஏசையா உயர்த்திடுவேனே. அவர் பாதப்படியில் தாழ்த்துகிற எவனையும் உயர்த்துகிறவன்.
சங்கீதம் 107:20 நாம் வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தை நம்மை நோக்கி அனுப்பி நம்மை அவர் குணமாக்குகிறாராம். நம்மை அவர் குணமாக்கி அழிவுக்கு நம்முடைய பிராணனை விலக்கி தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். திமிர்வாதக்காரனை ஒருவனை ஆண்டவர் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனை கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு வசனத்தை அனுப்பி அவனை திடப்படுத்தி அவனை குணமாக்கி அழிவுக்கு தப்புவித்தார் என்று வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பல சமயத்தில் பலவிதமான பலவீனங்களை நாம் சந்திக்கிறோம். அந்த பலவீனங்களை சந்திக்கிற போது சோர்ந்து போகிறோம், உடலில் களைப்பு வருகிறது, நம்மால் எதையும் செய்ய முடியாது தடுமாறுகிறோம். இப்படிப்பட்ட பலவீனப்படுகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை, வேத வசனம் ஒன்றை நாம் வாசித்து விட்டால் போதும், அந்த வசனம் நம்மோடு கூட இடைப்பட்டு விட்டால் போதும், ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நோக்கி அந்த வசனத்தை அனுப்பிவிட்டார் என்றால் போதும், அவர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி விடுவார், நம்மை அழிவுக்கு விடுவார். நம்முடைய சோர்வுகள் எங்கு போகிறது என்று தெரியாது, களைப்புகள் எங்கு போகிறது என்று தெரியாது, நம்முடைய தடுமாற்றங்கள் விசுவாசத்தில் உண்டாகிற பலவீனங்கள் எங்கு போகிறது என்று தெரியாது. அவருடைய வசனம் அவ்வளவு வல்லமை உள்ளது. வசனத்தை அனுப்பி நம்மை அவர் குணமாக்கி நம்முடைய பிராணனை, நம்முடைய ஆத்துமாவை அழிவுக்கு அவர் தப்புவித்து நம்மை வாழ வைக்க இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு உங்களை நோக்கி வசனத்தை அனுப்புகிறார். உங்களை குணமாக்குவதற்காகவும் உங்களை அழிவுக்கு தப்புவிப்பதற்காகவும் தான் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். அவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை குணமாக்கி உங்களை அழிவுக்கு தப்புவிப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? என்னையும் குணமாக்கும், என்னையும் அழிவுக்கு தப்புவையும் என்று ஆண்டவருடைய உதவியை நாடி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் மனம் உடைந்து போய் சோர்ந்து போய் களைத்து போய், ஆண்டவரே இனி ஒரு அடி கூட என்னால் வைக்க முடியாது, ஆண்டவரை பின்பற்றி வருவதற்கு நான் பலனற்று போய்விட்டேன், குறைந்து போய்விட்டேன், விசுவாசத்திலே தடுமாறி கொண்டிருக்கிறேன் என்று எந்த காரியத்தில் படுத்து விட்டேன் என்று நினைக்கிறார்களோ, படுக்கையின் மேல் வியாதியாயிருந்த அவனை, திமிர்வாதக்காரனை வார்த்தையை அனுப்பி அவனை குணமாக்கி அழிவுக்கு தப்புவித்த ஆண்டவர், ஆண்டவரே அவர்களை இப்பொழுது ஆண்டவரே நான் படுத்து விட்டேன், எழுந்திருக்க முடியாது, நடமாட முடியாது, இனி என்னால் தொடர்ந்து ஓட முடியாது என்று எந்தெந்த காரியத்தில் பலவீனப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் ஆண்டவர் உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவித்து வாழ வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.